அனைவருக்கும் இந்த வாழ்த்துதலும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்துக்களை கூறுகிறேன். இந்த அருள்மிகு கோட்டை கருப்பசாமி கோவில் விழா கடந்த 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த விழா முறையாக நடத்தப்பட முடியவில்லை. காரணம், அந்த சில விரும்பத்தகாத செயல்கள் செய்ததன் விளைவாக, அதுவும் அந்த கட்டபொம்மன் சந்ததியார் அவர்கள் ஊர் விளைத்ததன் விளைவாகத்தான் அந்த கலவரமாக அது விரும்பத்தகாத செயல் நடந்தது. அதில் நம்முடைய மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல், இந்த மக்கள் மீண்டும் அதே நாளில் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திலிருந்து நமக்கு தடையும் அவர்களுக்கு விழா எடுப்பதற்கு அனுமதியும் வழங்கினாங்க. இப்படி நமக்கு ஆண்டுதோறும் இப்படி நம்ம கேட்க அனுமதி கேட்டால் அவங்க நமக்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தா ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையிலிருந்து ரொம்ப அந்த மாதிரி நம்மளை விழா எடுக்க விடாமல் முற்றிலுமாக அரசியல்வாதியும் இந்த காவல்துறையும் சேர்ந்து அந்த விழா எடுக்க விடாமல் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் 2023ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் ஒரு அனுமதியை வாங்கி ஒரு விழா 4 நாள் எடுத்தோம். அந்த விழா எடுக்கும்போது அந்த கோர்ட்டில் நீதிபதி என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொல்லியல் துறையில் அந்த கோயில் இருக்கு, நீங்கள் அவங்ககிட்ட ஒரு அனுமதியை வாங்கி நீங்கள் விழா நடத்தணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நாம் செஞ்சோம். இப்போ கடந்த ஆண்டு அதே மாதிரி நம்ம விண்ணப்பித்தோம். ஆனால் இந்த தொல்லியல் துறையிலேருந்து நமக்கு அனுமதியை வழங்கலை. இப்போ நீங்கள் இந்த ஆண்டு எப்படியாவது அந்த கோயிலையும் அந்த குறையும் கட்டி அந்த கோயிலில் இந்த ஆண்டு விழா எடுக்கணுங்கிறதுக்காக இப்பவுமே அந்த முயற்சி எடுத்து செய்வதற்காக இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததன் விளைவாக நமக்கு ஒரு சாதகமான ஒரு ஆட்சி என்பது தோன்றியதன் விளைவாக இந்த முன்னெடுப்பு இப்பவுமே இப்ப நீங்க சொல்றத பார்த்துக்கும்போது இதுவரை இருந்த தமிழகத்தை ஆண்ட அரசுகள், குறிப்பா எந்த கட்சியா இருக்கட்டும், மாறி மாறி வந்த ஆட்சிகள், இது ஒரு தமிழரோட வரலாறு. இது ஒரு குறிப்பிட்ட சாராருக்குன்னு இல்லை, இது எந்த ஒரு வரலாறும் தமிழரோட வரலாறு தான். அது இதுல ஏன் இத்தனை வருஷமா அந்த அரசுனால தீர்வு காண முடியல? அதுக்கு பதிலாக ஏன் சமூக பிரச்சனையை அதை மாத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய முக்கியமான தொழில் விவசாயம். அந்த விவசாயம் நம்மளுடைய அறுவடையாகி வீட்டுக்கு வர்றது அந்த சித்திரை மாதம் நம்மளுடைய அறுவடையாகி வீட்டுக்கு வரும். நெல், புல், அந்த கம்பு எல்லா வகையும் நம்ம சேரும். அதனுடைய அந்த சித்திரை மாதம் பௌர்ணமியோட அந்த கோட்டை கருப்பசாமிக்கு நம்ம விழா எடுப்போம். அது ஒரு சித்திரை திருவிழாவாக 3 நாள் 2 நாள் சிறப்பாக நடைபெறும். அந்த நம்முடைய முன்னோர்கள் அதை சரியாக அந்த சித்திரை கடைசி வெள்ளி அன்று அந்த விழாவை நாம் எடுத்தோம். அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் ஒற்றுமையாக வழிபட்டு வந்தார்கள், அவர்களுடைய அருளை பெற்றார்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 1972 வந்ததுக்கு பிறகுதான் நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டு நம்முடைய பண்பாடும் சிதைக்கப்பட்டு நம்ம மக்களுடைய ஒற்றுமையும் அதை விரித்து இந்த மக்கள் ஒன்றுபடாமல் இருப்பதற்கான எல்லா வேலையும் அரசு முன்னெடுத்ததன் விளைவாக இந்த விழா எடுக்க முடியாம தடைப்பட்டது. அதுல அது திராவிட கட்சிகள்
அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் அதே நிலையில தான் எடுத்தாங்க. அவங்க அது ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பதிலாக அதை மேல உருவாக்கி இருக்காங்க. இந்த மக்களை பிரித்து ஆளணும், அதை ஒன்று சேர விடாமல் அது ஒரு சதியாக இதை அதை செய்தார்கள்.